Hello students, welcome to HIPAA Max 12th Standard Max Chapter 1 Applications of Matrices and Determinants Lesson Example 1.32 பார்க்கலாம். Test the consistency of the following system of linear equation. Consistency தான் check பண்ண போறோம். And if possible solvent கொடுக்கல. So நம்ம solve பண்ண வேணாம், test மட்டும் பண்ணா போதும். சரிங்களா? Question பாருங்க, x minus y plus z is equal to minus 9. 2x minus y plus z is equal to 4. 3x minus y plus z is equal to 6. 4x minus y plus 2z is equal to 7. Solution la given ஒரு வாட்டி நான் எழுதிக்கிறேன். Solution la நான் ஒரு வாட்டி question இருக்க equation la எடுத்து எழுதிக்கிட்டேன். First எப்பவும் போல number of unknown என்னன்னு எடுத்துக்கலாம். Number of unknown வந்து 3xyz. So matrix format வந்து ax plus b ன்னு இருக்கு. Therefore a என்ன? a வந்து xyz ஓட coefficient. நம்ம equation la xyz முன்னாடி என்ன இருக்கோ அது. 1 minus 1 1, 2 minus 1 1, 3 minus 1 1, 4 minus 1 2. x ன்றது unknown value என்னென்ன? x, y, z. அடுத்தது b. b ஓட value என்ன? minus 9, 4, 6 and 7. ax is equal to b ஓட values என்ன? ax b value எழுதியாச்சு. அடுத்து augmented matrix form பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக்லான் ஃபார்ம் வந்து கொண்டு வரலாம். சரிங்களா? AB ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். 1 minus 1 1, 2 minus 1 1, 3 minus 1 1, 4 minus 1 2, minus 9, 4, 6 and 7. இந்த மேட்ரிக்ஸை பாருங்க, இங்கே 1 இருக்கு ஃபர்ஸ்ட் ரோ, அடுத்து 2 3 4. ஸோ 2 ஆல் இதை மல்டிபிள் பண்ணிட்டு மைனஸ் பண்ணால் போதும். அடுத்து 3 ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு மைனஸ், அப்புறம் 4 ஆல். So R2 changes, R2 minus 2 times of R1. இதே தான் R3 க்கும். R3 changes, R3 minus இங்க 3 இருந்தா 3 into R1. அப்புறம் R4 changes, R4 minus 4 times of R1. இப்போ சைடில் சால்வ் பண்ணும். நான் வந்து தனியாக ஒரு பேப்பரில் அது எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு R2 எழுதியிருக்கேன். அப்புறம் 2 times of R1. 2 ones are 2 into minus 1, 2 into 1, 2 into minus 9. அதே மாதிரி R3 எழுதிட்டு 3 times of R1, R4 எழுதிட்டு 4 times of R1. ஸோ எல்லாமே மைனஸ், அப்போ ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இது 0 1 minus 1 18 அப்புறம் 19 20 21 22. அடுத்தது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 0 2 minus 2 13 இல்லையா 33. அடுத்தது மைனஸ் ப்ளஸ் minus plus 0 3 minus 2 minus 4 plus 2 minus 2 36 plus 7 43. கிளியரா? இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா R1 மட்டும் சேஞ்ச் ஆகுது. 1 minus 1 1 minus 9. மற்றபடி எல்லாமே மாறும். நான் பார்த்து எழுதிக்கிறேன். 0 1 minus 1 22. அடுத்தது 0 2 minus 2 33. 0 3 minus 2 43. Next 3 and 4 change பண்ணோம். இங்கே 1 தான் இருக்கு இல்லையா? ஸோ R3 changes, R3 minus 2 times of R2. R2 கூட தான் பண்ண முடியும். அப்புறம் R4 changes, R4 minus 3 times of R2. ஸோ இதையும் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு R3 எழுதிடலாம். 0 2 minus 2 33. 2 times of R2. R2 ஓட 2 times என்ன? 0 2 minus 2 44. minus minus plus minus 0 0. இதுவும் 0 ஆகிடுது. இங்கே வந்து minus 11 மட்டும் வரும். அடுத்து இது வந்து R4 minus 3 times of R2. 0 3 minus 3 66. minus minus plus minus 0 0. இது 1 minus 23 இல்லையா? 66 minus 43. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ். ஸோ அடுத்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா 1 minus 1 1 minus 9 1 0 1 minus 1 22. R3 வந்து 0 0 0 minus 11. அடுத்தது 0 0 1 minus 23. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு R4 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். R3 interchanges,
R4 ஏன்னா கம்ப்ளீட்டாக 0 இருக்கட்டும் கீழே வந்துடும் அதனால். ஸோ 1 minus 1 1 minus 9 0 1 minus 1 22 0 0 1 minus 23 0 0 0 minus 11. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏபி. ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கீழே இருக்கிற ரோ 0 ஆயிடுச்சு, அப்போ 3 தான் இல்லையா. ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. ரேங்க் ஆஃப் ஏபி என்னன்னா 4மே நான்-0 ரோஸ் தான், அப்போ 4. ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3, ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 4. ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ எப்போ ரெண்டு ரேங்க்கும் ஈக்குவல் இல்லையோ நம்ம என்ன சொல்லலாம்னா the system is inconsistent and has no solution. எழுதிக்கலாமா? Therefore rank of A is 3 and rank of AB is equal to 4. Rank of A is not equal to rank of AB. Therefore the given system of equation is inconsistent and has no solutions. அவ்வளோதான். கிளியராக நமக்கு கன்சிஸ்டன்சி தான் செக் பண்ண சொன்னாங்க. ஸோ அது மட்டும் செக் பண்ணால் போதும். இதை ஃபர்தராக நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டாம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸாம்பிள் 1.33. Find the condition of ABC so that the following system of linear equation has one parameter family. So one parameter family na நம்ம ஒரு arbitrary constant எடுத்துட்டு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே ஒரு parameter family வந்து வரணுமா. ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க x plus y plus z is equal to a, x plus 2y plus 3z is equal to b, 3x plus 5y plus 7z is equal to c. ஸோ 3 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த 3 ஈக்குவேஷன்லேயும் ஈக்குவல் டுக்கு அப்புறம் நம்பரே இல்லை, ஏபிசி தான் இருக்குது. சரிங்களா. ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் கிவன் எடுத்துக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z is equal to a, x plus 2y is 3z is equal to b, 3x plus 5y plus 7z is equal to c. First எப்பவும் போல number of unknown வந்து 3 இருக்கு. இப்போ மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு, மேட்ரிக்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா ax is equal to b, a is equal to coefficient of x y z 1 1 1 1 2 3 3 5 7, x is equal to x y z. இப்போ b மேட்ரிக்ஸ் எழுதும் போது ஈக்குவல் டு அதர் சைடு இருக்குது a b and c. இப்போ இது வச்சுட்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். augmented matrix A B is equal to 1 1 1 1 2 3 3 5 7 A B C. கிளியரா? இப்போ நான் வந்து எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் இது ஈஸி. R2 டர்ன்ஸ் டு R2 மைனஸ் R1 பண்ணாலே வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸி பாருங்க, ஏன்னா 1 1 தான் இருக்கு. அடுத்தது பாருங்க 3 இருக்கு. அப்போ R3 டர்ன்ஸ் டு R3 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் R1. இப்போ இது சால்வ் பண்ணுறது தனியாக சால்வ் பண்ணி பார்த்துட்டு எழுதுங்க. பிகாஸ் இங்கே ஏபிசி இருக்கு. நார்மலாக நம்பர் இருந்தாலே சைடில் எழுதி பார்க்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இல்லையா. பட் இங்கே ஏபிசி இருக்கிறனால நம்ம ஒரு வாட்டி சைடில் சால்வ் பண்ணிட்டு எழுதினா மிஸ்டேக்ஸ் வராமல் அவாய்ட் பண்ணலாம். சரியா? R1 வந்து 1 1 1 A எல்லாமே மைனஸ் தான் இல்லையா. அப்போ 1 minus 1 0, 2 minus 1 1, 3 minus 1 2. இது எப்படி எழுதுனா b மைனஸ் a. இந்த டேர்ம்ஸுக்காக தான் நான் தனியாக எழுதவே சொல்கிறேன். அடுத்து 3 5 7 c மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் R1 3 3 3 3 டைம்ஸ் ஆஃப் R1. ஸோ 3 into a மைனஸ் 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 இது 0 ஆகிடும். இது 2, இது 4, இது c மைனஸ் 3 into a. ஸோ இதை நான் எழுதிக்கிறேன். எழுதின பிறகு நம்ம மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குமா? இப்போ கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. R2ல 1 இருக்குது, R3ல 2. ஸோ இன்ட்டு 2 பண்ணாலே போதுமா இல்லையா? ஸோ R3 சேஞ்சஸ் R3 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் R2. R3 0 2 4 C minus 3A minus 2 into R2 0
2 4 2 times of R2 அப்போ 2b மைனஸ் 2aன்னு எழுதிக்கலாம். ஏன்னா சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அதனால சொல்கிறேன். மைனஸ் 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 இது மைனஸ் இது ப்ளஸ்ன்னு மாறிடும். 0 0 0 இங்கே 2bயே இல்லை, ஆனால் a இருக்குது. மைனஸ் 3a ப்ளஸ் 2a அப்போ மைனஸ் a மைனஸ் 2b ப்ளஸ் c. ஃபஸ்ட்டு 2 rows எந்த சேஞ்சுமே கிடையாது. 0 1 2 b மைனஸ் a, அடுத்து 0 0 0. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ எழுதிக்கலாம். c மைனஸ் 2b மைனஸ் a. கிளியரா? இப்போ எக்லான் ஃபார்ம் வந்துருச்சா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு பேராமீட்டர் வரணும். ஒரு பேராமீட்டர் எப்போ எடுப்போம்னா, அன்னோன் நம்பரை விட நம்மளோட ரேங்க் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ தெரிஞ்சிடும். ரேங்க் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 2 தான். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏபியும் நமக்கு 2 கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி, தட் இஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன். ஒரு பேராமீட்டர் வச்சுட்டு நம்ம வந்து சிஸ்டமை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டேர்ம் எனக்கு 0வாக இருக்கணும். இருந்தால் தான் எனக்கு வந்து என்ன கிடைக்கும், ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 2ன்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இது வர்றதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம். ஸோ நான் என்ன பண்ணும், சி மைனஸ் 2b மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன், 0. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் டேர்மில் ஆன்சர் போனால் ஏ ப்ளஸ் 2bன்னு மாறிடும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதோட முடிச்சுட்டா போதும். சியோட வேல்யூ என்னவா இருக்கணும், ஏ ப்ளஸ் 2b. அதை அங்கே மென்ஷன் பண்ணிட்டா இங்கே வந்து 0 ஆகிடும். பாருங்கள், புக்கில் இந்த ஸ்டெப் கிடையாது, நான் வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுகிறேன். 1 1 1 a 0 1 2 இது நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? b மைனஸ் ஏ 0 0 0. இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னா, சி மைனஸ் 2b மைனஸ் ஏ. இப்போ சி இருக்கிற இடத்துல ஏ ப்ளஸ் 2b எழுதிட்டிங்கன்னா மைனஸ் 2b மைனஸ் ஏ கேன்சல் ஆகிட்டு இங்கே 0ன்னு கிடைக்கும். சியோட வேல்யூ இப்படி எழுதலாம். ஸோ இப்போ பாருங்கள், ரேங்க் ஆஃப் ஏவும் 2, ரேங்க் ஆஃப் ஏபியும் 2. இது வந்து அன்னோனை விட கம்மியாக இருக்குது. அதனால நமக்கு ஒரு பேராமெட்ரிக் ஃபார்ம் கிடைச்சிடும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.